أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء من نساء عسى أن يكن خيرا منهم عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து நபிகளாயினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவனாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரந்தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தினங்களிலும் இஷா தொழுகைக்கு பின்னால் நாங்கள் இந்த குர்ஆன் விளக்க வகுப்பை நடாத்தி வருகிறோம். இந்த வகையிலே 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத், ஒரு அருமையான அத்தியாயம். ஒரு சமூக கட்டமைப்பை பாதுகாக்கின்ற வேலியாக திகழ்கின்ற அத்தியாயம். எந்தெந்த பகுதியிலே ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு முரண்பாடு வருமோ அந்த முரண்பாட்டை தடுக்கின்ற அருமையான அத்தியாயம். முஸ்லிம் சமூகத்துக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் என்று அல்லாஹ்வுடைய விஷயத்துல மார்க்க விவகாரங்கள்ல கொள்கை முரண்பாடு என்று வருவதாக இருந்தாலும் அதற்கு அருமையான தீர்வை இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் சொல்கிறது. துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட நீங்க எதையும் முந்தாதீர்கள், முற்படுத்தாதீர்கள். உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தால் மார்க்க விஷயம் என்று வரும்போது அல்லாஹ்வும் ரசூலும் தான் உங்களுக்கு முதல் தரமாக இருக்க வேண்டும். இந்த பேசிக் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பேசிக்ல மக்கள் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் ஐதான் ஒற்றுமை. நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய பலமான கயிறு என்பதற்கு தஃப்சீருடைய உலமாக்கள் அல் குர்ஆன், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்தால் யாருக்கும் கருத்து முரண்பாடு வராது. கருத்து முரண்பாடு வருகிற கட்டம் வந்தால் தீர்வு இருக்கும். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அதனால பிரச்சனைகள் என்று வருகிற நேரத்தில் மனித அடிப்படையில உணர்வு ரீதியாக பிளவு வந்தது. ஆனால் அந்த பிளவு நிலையாக இருக்கல, அது தீர்வில்லாத பிரச்சனையாக இருக்கல. நொட்டி பொழுதுல பிரச்சனையை தீர்த்தார்கள். அவங்கள வழிநடாத்தியது மொத்தமாக இந்த அல் குர்ஆன்
பார்த்தான். இந்த வகையில தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத் நபியுடைய அறைகள் என்ற பெயரோடு அமைந்திருக்கிற அத்தியாயம் இந்த அத்தியாயம். இதுல சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம் எப்படி ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறார். அந்த ஈமானிய உறவு என்பது எவ்வளவு பலமானது என்பதை பற்றி நாங்கள் சென்ற வாரம் விரிவாக பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் எப்படி உணர்வு ரீதியாக அல்லாஹ் தஆலா மக்களை பண்படுத்துறான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், உங்கள யாரும் இன்னொரு சமூகத்தை பரிகசிக்க வேண்டாம். நீங்க யாரும் யாரையும் பரிகசிக்க வேண்டாம். இந்த பரிகாசத்தினுடைய அந்த அடித்தளம் என்ன தெரியுமா? பரிகாசத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா? அல்லது பரிகாசிக்கப்படுகிறவன் அவன் தாழ்ந்தவனாகவும் பரிகாசிக்கிறவன் உயர்ந்தவனாகவும் எண்ணுகிற எண்ணத்தில் ஒரு பகுதிதான் அது. ஒரு போதுமான ஒரு பணக்காரன், அவனை யாரும் பரிகாசிக்கல. அவன்கிட்ட சல்லி வந்தது என்றால் யாரும் அவனை பரிகாசிக்கல. அவன் ஒரு தரமான மனிதனாக, போதுமான மனிதனாக, ஒரு ஆகுமான தரமான ஒரு மனிதனாக மக்கள் பார்க்கிறதால இந்த பரிகாசம் எல்லாம் நிறுத்திட்டது. ஆனா அதே நேரத்தில் அந்த வசதியாக இருந்த ஒரு மனிதன் வசதி இல்லாமலாகி போனான்டா, சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவனை ஜோக்கு எடுத்து அவனை தள்ளி, இந்த பரிகாசத்தினுடைய பின்னணி என்ன என்றால் அவனை ஏதோ ஒரு வகையில தாழ்த்தி பார்க்கிறது என்றது இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஆளை எல்லாரும் சேர்ந்து பரிகாசிப்பார்கள். அந்த ஆளுடைய கண்ணியம் கௌரவத்தை யாரும் மதிக்காத கட்டத்துல தான் அந்த பரிகாசம் என்ற ஒன்றுக்கு வருகிறார்கள். நீங்க யாரும் யாரையும் பரிகாசிக்க வேண்டாம். அல்லாஹ் எப்படி சொல்றாரு பாருங்க. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், உங்கள் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை, ஒரு குழு ஒரு டீம் இன்னொரு டீமை நீங்க பரிகாசிக்க வேண்டாம். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றோம் பாருங்க. அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும், பரிகாசிக்கிறவங்களை விட பரிகாசிக்கப்படுகின்றவர் மேலானவராக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, யாரும் யாரையும் ஏளனமாக பார்க்க வேண்டாம். நீங்க யாரை தள்ளி பார்க்கிறீர்களோ அல்லாஹ் இடத்தில் அந்த மனிதன் மேலானவனாக இருப்பான். நீங்க யாரும் யாரையும் வைத்து நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க நல்லா செய்யறோம், நாங்க சரியா இருக்கிறோம் என்று நீங்க உங்களை பெருமை பேச வேண்டாம். சில நேரத்துல நீங்க யார மட்டம் தட்டுகிறீர்களோ அவங்க அல்லாஹ்ட்ட சில நேரத்துல சிறந்தவங்களாக இருக்கலாம். இப்படி நல்ல பண்பண்ணி பாருங்க. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லணும் பாருங்க. நீங்க யாரும் யாரையும் மொத்தமாக தள்ளி பேச வேண்டாம். சில நேரத்தில் உங்களை விட பெர்ஃபெக்டான ஒரு ஈமான்தாரியாக அவர் இருப்பார், அவர் நிரபராதியாக இருப்பார். சில பேரு சில காரியங்கள்ல மௌனம் காப்பாங்க, ஈடுபாடு காட்டுற மாதிரி தென்படுவதில்லை. மொத்தமாகவே இல்லை என்று நீங்க அவங்களை தள்ளி பேசாதீங்க. அவங்க ரகசியமாக அல்லாஹ்வோடு என்னென்ன விதத்துல உறவாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்னை விட பரிகாசிக்கிறவங்களை விட பரிகாசிக்கப்படுகிறவங்க சில போது சிறந்தவங்களாக இருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது ஆண்களுக்கெல்லாம் சொல்லிட்டு பாருங்க. வலா நிசாஉம் மின் நிசாஇன், பெண்கள் கூட்டம் இன்னும் சில பெண்களை நீங்கள் மட்டம் தட்டி பேச வேண்டாம். அவர்களை நீங்கள் பரிகசிக்க வேண்டாம். ஏனென்றால் அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, இந்த பரிகசிக்கிற பெண்களை விட பரிகசிக்கப்படுகின்ற பெண்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவங்களாக இருக்கலாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால யாருடைய ஈமானிய ஆழம், யாருடைய ரகசிய அமல், யாருடைய இரையச்சம், யாரோடு அல்லாஹ்வோடு எப்படி தொடர்பாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கும் தீர்ப்பு சொல்லலாது. உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு மக்களை நாங்க மட்டம் தட்டி பரிகாசம் பண்றதனுடைய அடிப்படை என்னன்னா, நான் அல்லாட்ட மிகச் சிறந்தவனா இருக்கேன், அவன் அல்லாட்ட அடையல, அவனை தள்ளி பேசுறதுக்கான காரணம் நாங்களே அவன் மறைவான அல்லாட மறைவான விஷயம் அல்லது அவன் கல்புக்கு நாங்க தீர்ப்பு சொல்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு தெரியுமா, ஆக டேஞ்சரான பகுதிதான் கல்புகளுக்கு தீர்ப்பு சொல்றது. சில பேருடைய அதாவது மொத்தமாக செயலுக்கு தீர்ப்பு சொல்லலாம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது, மார்க்கத்துக்கு இல்லாத வழிகள் என்று சொல்லலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் ஒரு மனிதனை பார்த்து அவனை எங்களுக்கு அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் அல்லது அவனை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைய வைக்க மாட்டான் அப்படின்னு அல்லது அவனுக்கு ஹிதாயத் கிடைக்காது அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ் எதை கொண்டு அவனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான்னு தெரியாது.
ஒரு கெட்ட மனிதனாக வாழ்ற மனிதனை அவன் செயலுக்கு தீர்ப்பு சொல்லலாம், ஆனால் அவன் முடிவுக்கு தீர்ப்பு சொல்லலாது. சில நேரத்தில் அவனுக்கு விளப்பம் இல்லாம அவன் மார்க்கத்துக்கு முரணாக செயல்படலாம். ஆனால் சில நல்ல காரியங்கள் அவனுக்கு நல்ல சிபத்தில் இருக்கும். கெட்ட மனிதனாக வாழ்ந்த ஒரு மனிதன் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால் அல்லாஹ் மொத்த பாவத்தை மன்னிச்சு சுவர்க்கத்துக்கு அனுப்புறான். 99 கொலை செஞ்ச மனிதன் அவன் வருந்துறான், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதோ தெரியாத ஒரு ஆபிதிரத்திலே போய் கேட்கிறான், படுபாவிய உனக்கு என்னடா மன்னிப்பு இருக்கிற, 99 கொலையை செய்திருக்கிற கொடூரமான மனிதனாக இருக்கிற உனக்கு என்னடா மன்னிப்பு கேட்கிறான். அவனை போட்டு ஒரு வெட்டு கொலை செய்கிறான். 100 கொலை செஞ்சுட்டான். அந்த 100 கொலை செய்யறதுக்கு பின்னால அவன மனம் விடல. நல்ல ஒரு சிறந்த அல்லாஹ்வை பத்தி அறிந்த ஒரு ஆலிமிடத்துல போகிறான். அவன்கிட்ட கேட்ட உடனே அந்த மனிதன் சொல்கிறான், நிச்சயமா கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். ஆனால் நீ இருக்கிற சூழலை விட்டு விட்டு போக வேண்டும், நல்ல மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு, அப்பதான் அவனுக்கு தௌபா கிடைக்கும். அவன முடிவு கருணை காட்டி உயிர் வாங்கப்படுகிறது. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இது அறிவிப்பாளர் எல்லாம் பலமானவர்கள். இது 1000 வருடங்கள் பழைமை வாய்ந்த உலமாக்கள் யாரும் இந்த ஹதீஸ லைவ் என்று சொல்றவங்க இல்லை. இந்த ஹதீஸ அழகாக விளங்கலாம். எவ்வளவு படுபாவியாக இருக்கிற மனிதனையும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அவன நல்ல காரியங்கள் சிலது இருக்கும். சில நேரத்தில் முன் சப்புல இருந்து தொழுகிற பெரிய ஆபிதாக இருக்கிற மனிதர்கள்ட்ட இல்லாத சில பண்புகள், பள்ளியை விட்டு தூரத்தில் இருக்கிற மனிதராக வாழ்கிற மனிதர் விளப்பம் இல்லாமல் வாழ்றாங்க. ஆனா நல்ல இரக்கத்தன்மையும் மனிதாபிமான தன்மையும், நடுநிசையில யாருக்காவது ஹார்ட் அட்டாக் முடிச்சுன்னா அவன் தான் வாகனத்தை எடுத்து ஓடுவான். ஆபத்தான நேரத்துல இறங்குவான். நாற்றம் அடிக்கு நாறுகிற ஒரு பிணத்தையும் கையால் அலைவான். இக்கட்டான நேரத்துல மனிதாபிமான உதவிகள்ல முன்னணியில இருப்பான். இந்த மாதிரி மனிதர்களுக்கு வாழ்க்கையில சில நேரத்துல அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை வச்சு கடைசி நேரத்துல அல்லாஹ் சக்கராத்துல களிமாவை வாய்க்கு கொடுக்க மாட்டாரன்னு எப்படி சொல்லலாம்? நாய்க்கு தண்ணி கொடுத்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்றியோடு பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறார் என்றால், இக்கட்டான நிலைமையில எத்தனை மனிதனுக்கு என்னென்ன நிலையில இருந்தாலும் முடிவு எங்களுக்கு உங்களுக்கு செல்ல இயலாது. அதனால அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கிற மகா வல்லவன். நபிகளாரை கொல்ல வேண்டும் என்று வந்த மேலான ஒரு மனிதர், நல்ல இரக்கத்தன்மை உள்ள மனிதர், விவரம் தெரியாமல் வழிகேட்டிலே மிதந்து கொண்டிருந்த மனிதர், சத்திய இஸ்லாத்துக்கு கடும் எதிரியாக இருந்தது மட்டுமல்ல, இவ்வளவுக்கும் காரணம் முகமது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி நபியை கொல்ல வேண்டும் என்ற சபதத்தோடு வந்தவரை கல்ப மாத்தி சுவர்க்கத்தில் நடமாடுகின்ற ஒரு மனிதன் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட மனிதராகவும் 2வது ஹலீபாவாகவும் மாறின உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு அப்படித்தான் கல்புகளை மாற்றினான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், உங்களை யாரும் யாரையும் பரிகசிக்க வேண்டாம். அஸா யகூனு கைரன் மின்ஹும், அந்த பரிகசிக்கப்படுறவர்கள் சில நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். இப்படி அல்லாஹ் மொத்தமாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல, வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களை யாரும் ஒருத்தரையும் குறை கூற வேண்டாம், யாரும் யாரையும் குறை கூற வேண்டாம். இல்தமிசு லி அஹீக்கும் உஸ்ரன், உங்களை யாரையும் நிரபராதியாக பாருங்கள், குற்றவாளியாக ஆக்க வேண்டாம். ஒரு ஆளுக்கு கோல் அடிக்கிறது, ஆன்சர் இல்லை அவருக்கு, சில நேரம் அவரை பத்தி நல்லெண்ணம் தான் நாங்க வைக்கணும். என்னமாலும் ஒரு பிஸியாக இருக்கும், என்னமோ தெரியாது, ஷோமிலோ தெரியாது, டிஸ்பிளே வைத்தோ தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஆள் இப்படி ரோட்ல போறது, இப்படி போக்குள்ள நாங்க அவரை பார்த்து சிரிக்கிறோம், அவர் என் முகத்தை பார்த்து கொண்டே போறாரு. நாங்க ஒரே அடியாக முடிவெடுக்கிறது, நான் அதை எவ்வளவு முகத்தை பார்த்து சிரிப்பி சரிப்பேத்துட்டா, சிரிக்கலன்னா சும்மா சரி எண்ணிட்டு முகத்தை நாங்க திருப்பி கொண்டு இருந்துட்டு, நாங்க அவரை பத்தி நல்லெண்ணம் தான் வைக்கணும். ஏனென்றால் அவரை குற்றவாளியாகப்படாது, ஏனென்றால் அவரை நிரபராதியாக பார்க்கணும். சில நேரத்தில் இந்த மைண்ட் இருக்குது, சுப்ஹானல்லாஹ், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், உள்ளங்கள் அல்லாஹ் 2 கல்பத்துறை படைச்சிரு. இப்படி பார்த்தால் வேற யோசனையோட போனா இங்க சுப்ஹானல்லாஹ் முன்னுக்கு தாரிக்கிறன்னு விளங்குறல. உங்களுக்கு தெரியுமா,
சில பேரு நாங்க மூத்த பார்த்து இப்படி பார்த்துட்டே இருப்போம், அவர் மூத்த பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவருடைய கண் பார்வை குறைச்சல், நாங்க நல்லெண்ணம் தான் வச்சோம். அந்த ஏஜுக்கு வந்தா தான் விளங்குறது. அப்படியே நீ பார்க்கக்குள்ள நாங்க பாக்குறோம், ஆனா அவருக்கு எங்களை விளங்குறதுல சில நேரத்தில். நாங்க மனுஷரை எவ்வளவு நல்லெண்ணம் தெரியுமா? சொர்க்கவாசி என்று தீர்மானிக்கப்படுகிற ஆகப்பெரிய அமல்கள் ஒன்றுதான் மனிதனை நல்லெண்ணம் வைக்கிறது. வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்க யாரும் யாரையும் குறை கூற வேண்டாம். வலா தலாபஸு பில் அல்காப், நீங்கள் யாரும் யாருக்கும் கெட்ட பட்ட பேர் வைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, குடும்பத்துக்கு கண்டு பட்ட பேரு, ஊருக்கு கண்டு பட்ட பேரு, வாய் சருகி பேசிப்பட்டால் ஆகின அந்த கோணலை பிடிச்சு அப்படியே ஒரு பட்ட பேரு. உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தர் ஆளுக்கு பட்ட பேருன்னு வச்சுருச்சோம், கெட்ட பட்ட பேரு. அந்த பட்ட பேரை சொல்லும் காலமெல்லாம் அவன் மனம் வருந்தும் போது நோகிற நேரமெல்லாம் பட்ட பேர் வச்சவருடைய கபருக்கு மார்க்ஸ் பெய்த்து கொண்டேதான் இருக்கும். இந்த பட்ட பேரை யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாருக்கும் பாவம் தான். ஆனா எல்லாருடைய பாவத்திலே முதலாவது பட்ட பேரை வச்சவருக்கு பங்கு பேத்து சேர்ந்து கொண்டா இருக்கும். லேசில்ல. குடும்பத்துக்கு பட்ட பேரு, கௌரவமான குடும்பம், அநாகரிகமான பேர்களை வச்சு பட்ட பேர் வைக்கிறத பார்க்கலாம். கெட்ட பட்ட பேர்களை சொல்லி அழைக்க வேண்டாம். அவருடைய கண்ணியமான ஒரு பேரை சொல்லி அழையுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். நீங்க இப்படி குறை கூறுவது, இப்படி குத்தி காட்டுவது பாருங்க. இந்த வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் குறை கூற வேண்டாம் என்ற அந்த பகுதியை இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை கூறி புறம் பேசி திரிகிறவர்களுக்கு கேடுதான். நீங்க பாருங்க, இந்த குறை பேசுறாக்கள் இருக்குதே, இந்த நேரமும் குறை காண்றாக்கள் இருக்குதே, அவங்கள்ட்ட நிறைகள் குறைச்சலா தான் இருக்கும். இந்த குறைகள் பேசுறவங்கள்ட்ட எப்பயும் பார்த்தா நீங்க பாருங்க, அவரால் சமுதாயத்துக்கு செஞ்ச பங்களிப்பு இந்த வாயால குறைச்சல் படுத்த. நல்ல சீர்திருத்தங்கள் செய்யற மனிதர்கள் எப்போதும் ரகசியமாகத்தான் அதை திருத்துவார்கள். பள்ளிவாசல் ஒரு குறைபாடு இருந்தா தொழுது அப்படியே வைத்து தொழுது நன்மை எல்லாத்தையும் கொண்டு வைத்து அந்த பள்ளியிட வாசப்படியில இருந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துட்டு தான் அடுத்த வக்துக்கு வாரது. பார்சல் பண்ணி 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 எல்லாருக்கும் பங்கு கொடுத்துருது. லேசிப்பட்ட விளையாட்டு இல்ல. ஏதாவது ஒரு குறை பேசுற பழக்கம், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசி திரிகிறவர்களுக்கு கேடுதான். அந்த குறை பேசுற என்று வருகிற அந்த 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 குவாலிட்டிக்கு வந்துட்டா நாங்க என்னோட நிறைகள் இருக்காது. அந்த குறையிலேயே பேசி 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 இருக்கிற போது வாழ்க்கை தருத்திரியம் தான். உங்களுக்கு தெரியுமா, பொது விஷயங்கள்ல பாடசாலையாக இருக்கலாம், எஸ்டிஎஸ் இந்த மாதிரி மீட்டிங்கள், ஓல்ட் பாய்ஸ் மீட்டிங், இல்லாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங், இதுகள்ல அப்படியே படார நெல்மி சிங்கம் மாதிரி சில பேரு ஆசிரியர் அதிபர்களுடைய கௌரவங்களை மதிக்காம பகிரங்கமாக மானங்களை போற மாதிரி அவங்கள மனதை நோகடிக்கிற மாதிரி அப்படி படாரண்டி பேசுறது, அது ஒரு அசட்டுத்தனமான தைரியம் தானே. அது கௌரவமான மனிதர்கள் அப்படி கதைக்க மாட்டாங்க. பள்ளிவாயர்களாக இருக்கலாம், இவருடைய கௌரவங்களை பேணி அமைதியாக ஒரு விஷயங்களை சாதிக்கிறது. ஆனா 4 பேருக்கு முன்னால இருக்கிற தம்பளப்படுத்தி எல்லாரையும் அப்படியே பிரச்சனை, அப்படியா 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 அப்படியா. தவ்வா களங்களாக இருக்கலாம், பொது இடங்களாக, பொது சங்கங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இயல்பாக பேசுற தன்மைகள் வாழ்க்கையில தரத்திரத்தை கொண்டு வரும். தொழில்கள் கொஞ்ச நாளைக்கு ரன் மாதிரி அப்படியே போகும், பரக்கத்தில்லாததாக மாறிடும், அட்ரஸ் இல்லாம பேத்துடும் என்ற திட்டு பதுவா. தெரியுமா, பதுவால 2 வகை இருக்கு. ஒன்று வாயால நேரடியாக சேர பதுவா, இன்னொன்று இருக்கிறது தெரியுமா, மனிதர்கள் மனதால வெறுக்கிற பதுவா. துவா 2 வகை இருக்குது. ஒன்று நேரடியாக மனிதன் யா அல்லாஹ் இவனுக்கு கொடு யா அல்லாஹ்னு துவா கேட்கிறது. இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த மனிதனை பத்தி நல்லெண்ணம் வைக்கிறது, மனதால நினைக்கிறது, நல்லா அல்லாஹ் கொடுக்கணும், வாய திறக்கிறல்ல, மனசால நினைக்கிறது. எப்பயும் நாங்க இந்த 2 பகுதியிலே மனுஷன் துவாவுக்குள்ள மனிதர்களாக வாழணும்.
என்ற வாழ்க்கை டெவலப் ஆகிறப்ப பறக்கத்தாகிறோம். நாங்க மனுஷர்கிட்ட அந்த உள்ளத்தால வெறுக்கிற தன்மைக்கு நாங்க ஆளானால் போன இடமெல்லாம் பிரச்சனை தான்டா, போன இடமெல்லாம் முசீபத்து தான், போன இடமெல்லாம் சண்டை தான், இவன் போனாலே இப்படித்தான், வாய திறந்தாலே இப்படித்தான் என்று சில நேரத்துல மனுஷரால் அந்த உள்ளம் வெறுக்கிற நிலைமை வந்தா அது ஒரு வகையான பதுவாவாக மாறினத்தை பார்க்கலாம். எனவே வயிறுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி புறம் பேசி திரியவர்களுக்கு கேடுதான். இதெல்லாம் எப்படி சொல்றான்னு பாருங்க. பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமானுக்கு அடுத்து ஈமானுக்கு பிறகு பாவத்தால இதுதான் பாவம், ஈமானுக்கு பிறகு இதுதான் பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். வமல் லம் யதுப், யாராவது இப்படி நடந்து கொண்டு இதற்கு முன்னால நடந்து பிழையாக நடந்துட்டாங்க, அப்படி அவர்களாட்ட தௌபா செஞ்சாங்க என்றால் அல்லாஹ் மன்னிப்பான். வமல் லம் யதுப், யாராவது அப்படி தௌபா செய்யவில்லை என்றால் ஃபஉலாயிக ஹுமுத் ஸாலிமூன், அவங்க அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு பாருங்க எப்படி அழகான தர்பியான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் யா அய்யுஹல்லதீனா, முன்னுக்கும் யா அய்யுஹல்லதீனா ஆமனு, இப்பேம் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினத்தன், உங்களுடைய எண்ணங்களில் அதிகமானவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணங்கள்ல அதிகமானவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். மனசால என்ற எண்ணங்கள்ல பெரும்பகுதி நல்லெண்ணமாகத்தான் இருக்கணும். அந்த நல்லெண்ணத்தை விட்டுட்டு சும்மா 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 எண்ணங்கள் வாரது, அந்த எண்ணங்கள்ல அதிகமானதை தவிர்த்துவோங்க. ஏனென்றா இன்ன பஅத தன்னி இஸ்முன், நீங்க எண்ணுகிற எண்ணங்கள்ல சிலது பாவமாகவே இருக்கிறது என்றெல்லாம் சொல்றார். கண்ணியமான சகோதரர்களை, நபிகளாருடைய காலத்தில் ஒரு சஹாபி, அவர நபிகளார் சொல்லி அவர் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. அப்ப ஒரு சஹாபி பார்த்தார், இவர் சொர்க்கவாதி என்று நபிகளார் வந்து சொன்ன உடனே இவர் வித்தியாசமான நன்மைகள் என்ன செய்யறாரு என்று நாம் பார்க்கணும். அவருடைய வீட்டுக்கு போய் இவர் தங்குறாரு. தங்கி அவர் என்ன வித்தியாசமான அமல் செய்கிறார் என்று அவதானிக்கணும் என்று நின்றாரு. பார்த்தால் இவர் என்ன அமல் செய்யறோ அது மாதிரிதான் அவர் அமல் செய்யறாரு. எந்த வித்தியாசமான பெரிய அமல் ஒன்றும் இல்லை. இவங்க வளமையா இந்த போனவரும் செய்யற அதே அமலத்தான் அவரும் செய்யறாரு. ஆனா சுவர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்டார். அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்ற, யார ரசூலுல்லாஹ் வித்தியாசமான ஒன்றுமே அவர்கிட்ட காணல. அப்ப அந்த ஆள்கிட்ட அந்த சஹாபி கேட்கிறாரு, நீங்க என்ன வித்தியாசமான அமல் ஒன்று செய்யறீங்க என்று சொல்லி. அப்ப அவர் சொன்னார், நான் நீங்க செய்யற மாதிரியான அமல் தான் நானும் செய்யறேன், வித்தியாசமான ஒன்றும் இல்லை. ஆனால் நான் யாரை பத்தியும் நான் குற்றவாளியாக நான் எண்ண மாட்டேன். யாரை நினைச்சாலும் நல்லெண்ணம் தான் வைப்பேன். அவர் நல்லெண்ணத்தோடு தான் நான் பார்ப்பேன். ஐதான் நேற்று இருக்கிற சிபத் என்று சொன்னார். ஐதான் அவர் சுவர்க்கவாதி என்பதுக்கு அடையாளம். நாங்க எத்தனையோ சம்பவங்கள்ல நாங்க பிழையாக என்றோம், ஆனால் நாங்க அவர் நல்லவர் என்று பிறகுதான் எங்களுக்கு தெரியப்பட்டது. எனவே அல்லாஹ் அருமையாக இந்த செய்தியை சொல்ற பாருங்க. இன்ன பஅத தன்னி இஸ்முன், எண்ணங்கள் அதிகமானது பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை சொல்லிட்டு கண்ணியமான சகோதரர்களே, வலா தஜஸ்ஸசு, நீங்க யாரையும் துருவி துருவி ஆராய வேண்டாம். எங்க போறான் வாரான், நீங்க துருவி துருவி ஆராய வேண்டாம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதன், உங்கள் சில பேரை பற்றி புறம் பேச வேண்டாம். அந்த புறம் பேசுவது எவ்வளவு ஆபத்தானது என்றால், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களுடைய சகோதரன் மௌத்தாகி மையத்து வைக்கப்பட்டது, அந்த மையத்துடைய உடலை கடிச்சு அந்த மௌத்தான மனுஷனுடைய இறைச்ச தின்றதுக்கு நீங்க விரும்புவீங்களா நல்லா கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், பதில் ஃபகரிஹ்துமுஹு, நீங்க ஒரு நாளும் நீங்க அப்படி விரும்ப மாட்டீங்க. வாழ்ற காலத்தோட நானக்கும் தம்பிக்கும் சண்டை வருது, அட்டிப்பம் பார்த்துக்கணும், உனக்கு கொல்லுவோம் பார்த்துக்கோ, உனக்கு வெட்டுவோம் பார்த்துக்கோ, உனக்கு உரிப்பம் பார்த்துக்கோ எல்லாம் வாயால சொல்றான். ஒரு அடி அடிச்சு அவன் பணிய பொழுது மௌத்தான வச்சுக்கோ, கட்டி கட்டி பிடிச்சு அழுவான். என்னடா எனக்கு நடந்தது, என்னடா எனக்கு நடந்தது, நானா ஒரு வார்த்தை பேசுங்க, நானா நானா கதறுவான். மௌத்தான மனிதனை பார்த்து எவ்வளவு மனிதர்கள் இறங்கி, நான் கெட்ட மனுஷனா இவ்வளவு காலம் கோபத்தோடு வாழ்ந்தேனே, இவ்வளவு காலமாக நான் எதிரியாக வாழ்ந்தேனே, ஒரு நாள்லயாவது அவனோட சலாஞ்சலி, அவன் மௌத்தாயிட்டான்டா, சுப்ஹானல்லாஹ், உயிர் வராதேடா, நான் மீண்டும் அவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, மனமுருகும்.
வாழ்ற காலத்திலேயே மனிதன் உயிரோடு இருக்க சாப்பிடுவீரா என்று கேட்காம மௌத்தா போன சகோதரன் மையத்தை கடிச்சு தின்றதுக்கு நீ விரும்புவாயா? அல்லாவே சொல்றான், உள்ளங்களை படிச்ச ரப்பு அல்லாஹ் சொல்றான், நீ விரும்ப மாட்டாய். உன்னை மௌத்தா போன சகோதரன் உடல்ல மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமமானதுதான் உன்னை சகோதரனை பத்தி புறம் பேசுவது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த புறத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புறம் என்றால் என்ன? புறம் பேசுறேன்டா என்ன என்ற போது ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ என்று சொன்னாங்க. ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَكْرَهُ, உன் சகோதரன்ட்ட இருக்கிற பண்புகள், இருக்கிற விஷயம், அவற்றை நடந்த விஷயம், இந்த நடந்த விஷயம் அவற்றை இருக்கிற ஒரு விஷயம் ஒரு குறைபாடாக இருக்கலாம். அந்த விஷயத்தை இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது, அப்படி சொல்றது என் சகோதரனுக்கு விருப்பம் இல்லை. என் சகோதரன் விரும்பாத போது அவன் உண்மையான செய்தியை இன்னொருத்தட்ட சொல்றதுதான் புறமன். இருக்கிற செய்தியை அவன்கிட்ட இல்லாத ஒன்ற இட்டுக்கட்டு சொன்னால் அது படுதூர் நகர சுற்றுலா. படுதூர் இல்லாதது சொன்னா படுதூர், இருக்கிறது சொன்னால் அவன குறைபாடு ஒன்றாக இருக்கலாம், அவன பலவீனமாக இருக்கலாம், அவனை பத்தி பேசுறதாக இருக்கலாம், இப்படி இப்படி என்று பேசுறது. ஆனா அவன் இருக்கிறதான். ஆனா அவன் இன்னொருத்த பேசுற அவன் விரும்ப மாட்டான். விரும்பாத நிலைமையில நாங்க கதைக்கிறதான் புறம் பண்ணாங்க. அவன்கிட்ட இல்லாததை பேசினா படுதூர் நாங்க சுசலாசம். இந்த ஆயத்தை சொல்லிட்டு சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் சொல்ற வத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஆனா நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இனி ஒரு எச்சரிக்கையை செஞ்சுட்டு அல்லாஹ் பயந்துவோம். மாஷா அல்லாஹ், சூரத்துல் ஹுஜராத் மிக அருமையான அத்தியாயம், அல்ல அருமையான தர்பியா. இதை நாங்க எல்லாரும் வாசித்து பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையில அடிக்கொரு முறை இந்த அத்தியாயங்களோடு நாங்க உறவாடணும். இதுல பார்த்துக்கிற வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்கு முயற்சிக்கணும். பேசுகிற நானும் மலக்கல்ல, நீங்களும் மலாய்க்காமார்களும் அல்ல, எல்லாரும் மனிதர்கள். இந்த அடிப்படையில எங்கள்கிட்ட எல்லாத்தையும் பலவீனங்கள் இருக்கு. எனவே நாங்க சொர்க்கத்துக்கு போகணும், ஈமானோட மௌத்தாகணும். யாரோட கோபத்தோடு நாங்க வாழ்ந்து மௌத்தாகப்படாது. நாங்க எல்லாரோட அன்பாக இருந்துட்டு மௌத்தாகணும். யாரு முந்து பண்ணி யாருக்கு தெரியாது. நாம் முந்தினால் அவங்க என்ன துவா செய்யணும், அவங்க முந்தினால் நானும் அவங்களுக்கு துவா செய்யணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல மேலான பாக்கியங்களை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க